ஜெபத்துல அடிச்சு போராடி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுல ஒரு நாளும் ஃபெயிலியரே கிடையாது. நம்ம அதனால பின்வாங்க கூடாது. ஃபெயிலியர் வர்ற மாதிரி தெரியுதுன்னோடனே பின்வாங்க கூடாது. இன்னைக்கு காலையில ஆண்டவர் அதுக்கு நல்ல ஒரு வசனம் கொடுத்தார். அதை கூட நான் சொல்றேனே, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. நம்ம ஃபெயிலியர் வருது பாத்தீங்களா? ஃபெயிலியர் வந்த உடனே பின்னால போறோம் பாருங்க. நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு செய்யல அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு ப்ரேயர் எல்லாம் நிப்பாட்டிடுறோம், சர்ச்சுக்கு போறதை விட்டுடுறோம். அப்படிப்பட்டவங்களுக்காகவே இன்னைக்கு காலைல ஆண்டவர் நல்ல ஒரு வசனம் கொடுத்தார். ஜெபாலய தலைவனுடைய மகள் வியாதியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அவர் வந்தாரு. சரியா? வியாதியா இருக்கிறா, ஏசப்பா கிட்ட வந்தா ஏசப்பா வீட்டுல வந்து ஜோம் பண்ணுவாரு, அந்த பிள்ளை சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி தானே மனுஷன் வந்தாரு. ஜெபாலய தலைவன் எல்லாருக்கும் தெரியும் தானே, ஜெபாலய தலைவன். ஜெபாலய தலைவன் அப்படி சொல்லிதான் வந்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஏசப்பா கிட்ட வந்த உடனே பிள்ளை செத்து போச்சு. செத்து போச்சா? ஆமா தானே? பிள்ளை செத்து மார்க் 5வது அதிகாரத்துல இருக்குங்க. பைபிள்ல மார்க் 5வது அதிகாரத்துல இருக்கு நான் சொல்ற சம்பவம். ஒரு பிள்ளையோட அப்பா பிள்ளை வியாதியா இருக்குது, ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட வந்தாரு. ஏசப்பா கிட்ட வந்தா அங்க என்ன ஆயிடுச்சு? ஏசப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வர்ற வழியிலேயே என்ன ஆயிடுச்சு? பிள்ளை செத்து போச்சு. வீட்டுல செத்து போச்சு. ஏசப்பா கிட்ட வந்த உடனே பிள்ளை என்ன ஆயிருக்கணும்? சுகம்ல ஆயிருக்கணும். அப்ப பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போச்சுன்னா அந்த ஆள் என்ன பண்ணிருக்கணும்? ஜெபாலயத்துல என்ன பண்ணிருக்கணும்? விட்டுட்டு போயிருந்திருக்கணும் இல்லையா? நான் வந்ததே என் பிள்ளை சுகமானு சொல்லி தான் வந்தேன். நான் பிள்ளையே இறந்து போயிருச்சு. இனி அந்த இடத்துல நான் வந்து என்ன பிரயோஜனம்? இனி ஏசப்பா கூட இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா ஏசப்பா அந்த ஜெபாலயத்துல பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இரு, என் கூட இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, என் கூட இருன்னாரு. அவ கூடயே ஏசப்பா கூடயே இருந்தாரு. ஏசப்பா வந்து செத்த அந்த பிள்ளைய உயிரோட எழுப்பினாருங்க. மார்க் 5வது அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்குது. உங்களுக்கு ஏசப்பா கிட்ட வந்ததுக்கு பிற்பாடு நஷ்டம் ஆச்சு அப்படின்னா அந்த நஷ்டத்தை திரும்ப ஏசப்பா லாபமா மாற்றுவார், லாபமாய் கொடுப்பார். ஜெபாலயத்தினுடைய மகள், ஜெபாலய தலைவனுடைய மகள் ஏசப்பா கிட்ட வந்த உடனே அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி அவன் பின்னால போயிடல, ஏசப்பா கூடயே இருந்தான். ஏசப்பா அந்த பிள்ளைய உயிரோட எழுப்பினார். மார்க் 5வது அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்குதுங்க. அதனால ஏசப்பா பக்கத்துல வந்து ஒரு நாள் நமக்கு தோல்வியே கிடையாது. நம்ம பண்ற பிரேயர் ஒரு நாள் தோல்வியிலேயே முடியாது. இன்னைக்கு நீங்க தோல்வியை பார்த்த மாதிரி இருக்கலாம், இழந்த தோல்விக்கு பதிலாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தெய்வம் என்ன செய்வாரு? கண்டிப்பா கொடுப்பார். அதனால பிரேயரை விட்டுறக்கூடாது. நம்ம பிரேயரை விட்டுறக்கூடாதுன்னு ஒண்ணு என் லைவுக்கு தான் வாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. என் லைவுக்கு தான் வரணும், நீங்க என் லைவ்ல தான் வந்து அட்டன் பண்ணணும். ஒரு நாள் நான் உங்களை அப்படி சொல்லவே மாட்டேன். நான் நீங்க என் லைவ் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க யார் லைவ்லனாலும் அட்டன் பண்ணுங்க. பிரேயரை விட்டுறாதீங்க, ஏசப்பாவை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன் தவிர என் லைவை விட்டுறாதீங்கன்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஏசப்பாவை விட்டுறாதீங்க.